ஈரல் ஆரோக்கியம். ஏன்னா இன்றைக்கு லிவர் தான் வந்து கிட்னியை சப்போர்ட் பண்ணி ஆகும். கிட்னி ஃபெயிலியரில் இருக்கும், டயாலிசிஸில் இருக்கும், லிவரை ரெகுலராக செக்கப் பண்ணணும். லிவரை பாதுகாக்கின்ற வகையில் உணவு முறைகளும், லிவரை டீடாக்ஸ் பண்ணுற வகையில் நம்முடைய வாழ்வியல் முறையும் வச்சுக்கிட்டோம்னா மிகப்பெரிய அளவில் கிட்னி ஹெல்த்தை நம்ம ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயாலிசிஸ்லேயே நம்ம மேனேஜ் பண்ணலாம், டயாலிசிஸை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆரம்ப நிலை கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸில் இருக்கோன்னா நமக்கு நேரடியாகவே டயாலிசிஸை நிறுத்தத்துக்கு கூட மருத்துவ ஆலோசனையோட முயற்சி பண்ண முடியும், ப்ரொவைடட் நம்மளோட லிவர் ஹெல்த்தை நம்ம சரியாக பார்த்துக்கிட்டோம்னா. லிவர் ஹெல்த்தை நம்ம சரியாக பார்க்கலன்னா கிட்னியோட லிவர் ஃபெயிலியரும் சேர்த்து ஏற்பட்டு நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டயாலிசிஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களோட ஹார்ட் ஹெல்த்தை எப்படி ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிறீங்களோ அதே போல் உங்களோட லிவர் ஹெல்த்தையும் பார்த்துக்க முடியுமான்னு பாருங்கள். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.